வேதாத்ரி அருவி திருக்கோயில் என்று இருக்கின்றது. அதே போல சென்னையில், அதாவது நான் அறிந்த அனுபவப்பட்ட 2 விஷயங்களை சொல்கின்றேன். இன்ஃபினிட்டிசம் என்ற ஒரு லைஃப் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கின்றது. நாங்கள் 9 கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து அந்த 2 பயிற்சிகள், ஆழியார் அருவி திருக்கோயில் பயிற்சியும் இன்ஃபினிட்டிசம் பயிற்சியும் கொடுப்பதன் மூலமாக நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வாழ்க்கையில், பெண்கள் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அது போன்ற விஷயங்களை அரசு முன்னெடுத்து பள்ளி, குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளிக்கல்வி அமைச்சர் மூலமாக நான் சொல்கின்றேன். ஏன்னா சட்டத்தாலோ நம்முடைய தண்டனைகளாலோ கண்டிப்பாக மது பழக்கத்தையோ போதை பழக்கத்தையோ ஒழிக்க முடியாது. இது போன்ற சில விஷயங்களை முன்னெடுப்பதற்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினராக நான் தயாராக இருக்கின்றேன். எங்களுடைய தொகுதியை ஒரு மாடல் தொகுதியாக எடுத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்களை செய்தால் கண்டிப்பாக தமிழகமும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. வாழ்க வளமுடன். பொள்ளாச்சி எம்எல்ஏ திரு கே நித்யானந்தன் அவர்கள் வாழ்க வளமுடன். அவருடைய தொழிலும் தொண்டும் வாழ்க வளமுடன். அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவருடைய அன்பு குடும்பத்தார் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.